இந்த உலகத்துல பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும். அதாவது நிறைவேறாத ஒரு ஆசை. அது எப்ப நிறைவேறும் நம்ம வாழ்நாள் பூரா காத்துக்கிட்டு இருப்போம். அந்த ஆசை நிறைவேறணும்னா அதற்கு பெரிய பொருட்செலவாகவும் நிறைய உழைப்பு தேவைப்படும். அப்படி இல்லை, சின்ன சின்ன நிறைவேறாத ஆசைகளோட மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதே மனிதர்கள் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு சாப்பாடு தேவை, தண்ணி தேவை, காற்று தேவை, உணவு. அது இல்லைன்னா அவனால் ஒரு மாதம் இல்லை ஒரு அதிகபட்சம் 50 நாட்கள் அதுக்கு மேலே உயிரோட இருக்க முடியாது. குடிநீர் குடிநீர் இல்லைன்னா ஒரு வாரம் இல்லை 10 நாள், அவ்வளோதான். அதுக்கு மேலே அவனால் உயிரோட இருக்க முடியாது. இதே அதை விட மிகவும் அத்தியாவசியமானதாக இருக்கிறது பாருங்க, காற்று. அந்த காற்று மட்டும் இல்லைன்னு வச்சிங்களேன், சில வினாடிகள் சில நிமிடங்கள் அதற்குள்ளாகவே அந்த உயிர் பிரிந்து விடும். அந்த காற்று அவ்வளோ ஒரு அவசியமானதாக இருக்கிறது. நாம இந்த காற்றை மையமா பயன்படுத்தி கு அழகிரிசாமி அவர்கள் எழுதிய காற்று என்ற சிறுகதையை தான் நாம கேட்க போறோம். இது சென்னையில ஒரு புறநகர் பகுதி வளர்ந்துகிட்டு வருது. இப்ப இருக்கக்கூடிய சென்னையில அது ஒரு முக்கியமான ஒரு பகுதியா கூட இருக்கு. ஆனா ஒரு காலத்துல அது நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இடமா இருந்தது. அந்த இடத்துல ஒரு ஒண்டு கொடுத்தனோம்னா உள்முற்றம் வச்ச அந்த வீட்டில் வாடகைக்கு விட்டிருப்பாங்க. அந்த வாடகையில் பல குடும்பங்கள் அங்கே ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கதையில் வரக்கூடிய சிறுமி கற்பகம் அந்த ஒரு வீட்டில் வசிக்கிறாள். ஆனால் அவளுக்கு அங்கே வெளியில் போனால் சிட்டியில் விளையாட எங்கேயாவது இடம் இருக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு கிராமங்கள்லேயே விளையாட இடம் இல்லாமல் போயிடுச்சு. சில இடங்களில் பிளாட் போட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, ஒரு திறந்த வெளி என்பதே இல்லாமல் போயிடுச்சு. நகரத்தில் சொல்லவா வேணும். அந்த தெருவில் ஆனால் ஒரே ஒரு வீட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கேட் இல்லாமல் ஒரு திண்ணை இருந்தது. அந்த தெரு பசங்களுக்கே அதுதான் ஒரு விளையாட்டு மைதானம். அந்த திண்ணையில் போவாங்க, குதூகலமாக நல்லா விளையாடுவாங்க, விளையாடிட்டு சந்தோஷமாக அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. விளையாட்டுன்னா சும்மாவா? பாட்டு, கச்சேரி, கும்மாளம், சிரிப்பு, சத்தம் கேட்கவா வேணும்? ஆனால் அந்த வீட்டில் இருந்த குடுத்தனக்காரருக்கோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு எரிச்சலாக இருந்தது. அந்த விடுமுறை நாட்களில் அவர் வீட்டில் இருக்கும்போது ஓய்வு எடுக்க விடாமல் இந்த பிள்ளைகள்லாம் இப்படி தொந்தரவு பண்ணுறாங்கன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அன்னைக்கு கற்பகம் எப்பயும் போல அவங்க அம்மாவை ஏமாத்திட்டு அந்த தெருவில் அந்த குழந்தைங்களோட விளையாடலாம் அப்படின்னு போகிறான். 5 வயசு புள்ள. அவளுக்கு என்ன தெரியும்? போய் விளையாடணும், அவ்வளோதான் அவளுக்கு ஒரு ஆசை. போய் அங்கே பிள்ளைகளோடு சேர்ந்து நாமளும் சந்தோஷமாக விளையாடலான்னு போகிறோம். வழக்கம் போல் விளையாட ஆரம்பிக்குது. ஒரு 4 பசங்க சேர்ந்துட்டாங்க. சிரிப்பு சத்தம். இன்னைக்கு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடுத்தனக்காரு ஒரு முடிவோடு தான் இருக்கிறாரு. நாம் இந்த பசங்க வரட்டும், இன்னைக்கு 2-3 பிள்ளைங்களையாவது அடிக்கிற அடியில் இனிமே இந்த வீட்டு திண்ணை பக்கம் ஒருத்தம் வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இந்த பிள்ளைகளுக்காகவே காத்துட்டு இருந்தவர் இந்த பிள்ளைகள் விளையாட்டு உச்சமாக இருக்கிற நேரத்தில் ஒரு பையனை எட்டி உதைச்சாரு. அவன் ஓடி போய் தெருவில் விழுந்து அங்கேருந்து ஓடிட்டான். இதை பார்த்த மற்ற பிள்ளைங்களெல்லாம் ஓடிட்டாங்க. ஆனால் கற்பகத்தினுடைய முடி அந்த ஆள் கையில் மாட்டிக்கிச்சு. அவர் ஒவ்வொரு முறையும் இந்த திண்ணையில் விளையாட வருவியான்னு கேட்குறாரு. கேட்கும் போதெல்லாம் ஒரு அறை பொறி பறக்குது கன்னத்தில். அடிக்கிற அடி கன்னம் வீங்குது, கன்னம் செவக்குது. 10 அடி. அதுக்கு மேலே அந்த குழந்தை இறந்து விடக்கூடிய ஒரு நிலைமை, மூர்ச்சையாகி விடக்கூடிய ஒரு நிலைமை கூட வந்திருக்கும். ஆனால் அதுக்குள்ள எவனோ தெருவில் போடுற ஒருத்தன் புண்ணியம் கட்டிக்கிட்டு ஏன்பா சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற போப்பான்றான். இதே இந்த காலம்னா விட்டுட முடியுமா? அவர் மேலே கண்டிப்பாக போக்சோவில் வழக்கு பதிஞ்சு அவரை நம்ம மேல் நடவடிக்கை சுலபமாக எடுத்துடலாம். ஆனால் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அந்த அடி வாங்கின பிள்ளை வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போகும்போது தான் அவருக்கு திரும்பி போகும்போது தான் தெரியுது நாம் அடி வாங்கணுன்ட்டு. அடி வாங்குற வரைக்கும் அவளுக்கு அழுகையும் வரல, எந்த உணர்வும் வரல. அவள் வீட்டுக்கு திரும்பி நடந்து போகும்போது தான் அழுகையே அந்த பிள்ளைக்கு வருது. அப்போ தான் அவளுக்கு நினைவே திரும்புது நம்ம இவ்வளோ நேரம் அடி வாங்கணுன்ட்டு. வீங்கி ஒரு பக்கம் கண்ணும் வீங்கியிருக்கு, கண்ணு செவந்திருக்கு. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தயங்குறான். ஏன்? வீங்கின கண்ணத்தை பார்த்தா அம்மா கண்டிப்பாக கேட்பா, யாரு கூட சண்டை இழுத்த, யார் ஒன்று அடித்தாங்கன்னு.
யார் ஒன்று அடிச்சாங்கன்னு கேட்டு அதோட விடுவாங்களா? அடிச்சவங்களும் வந்து சண்டை போட போறாங்களா? கிடையாது. இந்த காலம் மாதிரி கிடையாது. கண்டிப்பா இல்லை. அடிச்சவங்கள விட்டுட்டு நீ ஏன் அங்க போன? உன்னை வீட்டில் தானே இருக்க சொன்னேன். நான் உன்னை தம்பி பாப்பாவை தானே பார்த்துக்க சொன்னேன் அப்படின்ட்டு கண்டிப்பா அம்மா கேட்பாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே வீட்டுக்குள்ள போறா. அவன் நினைச்ச மாதிரியே அம்மா கேட்குறாங்க. இவ ஒரு பதிலும் சொல்லலை, அழுதுகிட்டே இருக்கிறா. இரு இரு உங்க அப்பா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வழக்கம் போல அவங்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடுப்புக்கு பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. புகை புகை நாத்தம், காற்று சுவாசிக்க முடியல. அவங்க தம்பி சின்ன குழந்தை அழுகுறான். தம்பியை சமாதானப்படுத்திடின்றாங்க. முடியல அவளால். அவள் அங்கேருந்து கொஞ்சம் வாசல் பக்கம் வரா தம்பியை தூக்கிக்கிட்டு. வாசல் பக்கம் வந்தால் அங்கேயும் புகை தான். இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்படியே இருக்கும்போது அவங்க அப்பா வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் நடந்தது சொல்கிறாங்க. இந்த பொண்ணு வீட்டில் இருன்னா கேட்க மாட்றா. இவ பாட்டுன்னு அப்பப்போ ஓடிடுறா விளையாட. எவகிட்ட போய் சண்டை வாங்கினான்னு தெரியல, எந்த பசங்க அடிச்சதுன்னு தெரியல, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்ல மாட்றா. அங்கே பாருங்க கண்ணை எப்படி வீங்கிருக்குன்னு சொல்லிட்டு அந்த அம்மா கற்பகத்தினுடைய அப்பா கிட்ட சொல்கிறாங்க. இவர் பார்க்குறார். பார்த்துட்டு என்ன இப்படி இந்த பிள்ளைக்கு வந்து வீங்கிருக்கே அப்படின்னு பார்க்குறாரு. அவர் ஒரு நிமிஷம் யோசிக்கிறார். நாம் ஒரு துணி கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண ஆள். சம்பளம் 40 ரூபா, வாடகை 10 ரூபா, மீதி பணத்தில் தான் குடும்பம் நடத்தணும். இப்போ தான் நம்ம எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி 40 ரூபா சம்பளத்துக்கு வந்திருக்கோம். அது கூட அந்த மந்தவெளி பகுதி பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய கட்டடங்களோட மிகப்பெரிய சிட்டியாக வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே அவர் ஒரு ரூமு ஒரு கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ வீட்டுக்காரு 10 ரூபா வாடகை 20 ரூபாய் மாற்றினார். இவர் 10 ரூபா தான் தர முடியினார். அப்போனா இந்த அறையை காலி பண்ணிக்க, நீ அடுப்பறையில் மட்டுமே தான் உனக்கு தர முடியும், 10 ரூபாய்க்கு அந்த வாடகை தான் தர முடியும் அப்படின்னாரு. அதுலேயும் அவருக்கு ஒரு சந்தோஷம். நம்மளை இந்த இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொல்லாமல் ஒரு ரூம்லையாவது இருந்துக்கன்னு சொன்னாரேன்ட்டு அந்த அடுப்பாங்கரையோடு போயிட்டாங்க. அந்த அடுப்பாங்கரை இன்னைக்கு மாதிரி கேஸ் அடுப்பு கிடையாது. விறகு அடுப்பில் சமைக்கும்போது புகை மூச்சு முட்டும். அரை மணி நேரம் கூட அந்த அடுப்பறைக்குள்ள உட்கார முடியாது. அடுப்பறைன்னா அடுப்பறை இல்லை, அதுதான் வாழும் வீடு. அவ்வளோ பெரிய வீடு தான். அந்த வீட்டுக்குள்ளே தான் அவங்க வாழணும். அந்த வீட்டில் அவரால் அங்கே கண்டிப்பாக உட்கார முடியாது. ரொம்ப அவருக்கு கஷ்டமாக இருக்கும். நமக்கே இப்படி இருக்குன்னா இந்த குழந்தை என்ன செய்வா அப்படின்னு நினச்சிக்கிறாரு. இவளுக்கோ நம்ம அப்பா கிட்ட சொல்லி தின்ன வச்சு ஒரு வீடு கட்டணும், நம்ம வீட்டில் ஏன்பா தின்ன இல்லை அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு இவளும் நினச்சிட்டு இருக்கிறா. ஆனால் அவருக்கு என்ன ஆசையா, வச்சு கட்டக்கூடாது தின்ன வச்ச வீடு. சொந்த வீட்டுக்கே வழியில் சின்னதா, இதில் எங்கிறது தின்ன வச்ச வீடு கட்டுறது? இருக்கிறது வாடகை வீடு, ஒன்று கொடுத்தணும். இது இந்த வயசில் பிள்ளைக்கு சொல்லி புரிய வைக்க முடியுமா? அவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழந்தைக்கு கடைக்கு கூட்டின்னு போயிட்டு ஒரு அண்ணாவுக்கு பகோடா வாங்கி கொடுத்து ஆறுதல் படுத்தி விட்டுடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பிள்ளைக்கு 5 வயசு ஆயிடுச்சே, நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்த்துடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து சேர்க்குறாரு. பள்ளிக்கூடம் ரொம்ப தூரம் இல்லை, பக்கம்தான், ரொம்ப கிட்ட. ஆனால் என்ன, இந்த மெயின் ரோடை தாண்டி இந்த பிள்ளைகள் போகணும் பத்திரமா. பிள்ளைய கொண்டு போயிட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா மதியம் சோறும் கிடைச்சிடும் இல்லையா? இப்படி ஒரு ஆசையில தான் இந்த அப்பா கொண்டு போயிட்டு அந்த கற்பகத்தை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறாரு. பள்ளிக்கூடம் கொஞ்சம் விஸ்தீர்ணமான ஒரு இடம், விளையாட நிறைய பிள்ளைங்க, காற்றோட்டமான ஒரு இடமா இருக்குது. அவளுக்கு தேவையான கொஞ்சம் சுதந்திர காற்று அந்த பள்ளிக்கூடத்தில் கிடைக்குது. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சனி ஞாயிறு ஏன்டா லீவ் விடுறாங்க அப்படின்னு நினைப்பா. சனி ஞாயிறு கூட எப்படியாவது இந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிடலாமான்னு நினைப்பா. ஆனால் பள்ளிக்கூடம் போட்டி இருக்கும். இவளுக்கு இப்போ ஒரு ஆறுதல் தான், ஏதோ பள்ளிக்கூடத்து மூலியமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைச்சது அப்படின்ட்டு கற்பகம் நினைக்கிறான். இப்படி நினைச்சிட்டு இருக்கிற கற்பகம் ஒரு நாள் யோசிக்கிறா. என்ன யோசிக்கிறான்னா, ஒரு காலத்துல ஒரு நாள் நாம பெசன் நகர் பீச்சுக்கு போனோம். எவ்வளோ பெரிய மணல், எவ்வளோ பெரிய இடம், செவுரு கிடையாது, கதவு கிடையாது, ஜன்னல் கிடையாது. எங்க எவ்வளோ தூரம் வேணா நம்ம கால் வலிக்க ஓடலாம். இந்த திறந்த வெளியில நம்ம பாட்டுன்னு ஓடலாம். அங்க காத்து ஜில்லுன்னு வரும், காத்து சுத்தமா இருக்கும், புகை நாத்தம் இருக்காது. அந்த இடத்துக்கு நம்ம போய் பார்ப்போமா அப்படின்னு ஆசைப்படுற சிறுமி ரோட்ல இறங்கி ஸ்கூலை விட்டு யாருக்கும் தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு நடக்க ஆரம்பிக்கிறா. ஒரு 1/2 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் யார் கண்ணிலையும் படலை. இப்போ அவளுக்கு ஒரு தைரியம் வந்து போச்சு.
நாம் சுதந்திரமாக இருக்கிறோம். நமக்கு எதுக்கு அப்பா, நமக்கு எதுக்கு அம்மா, நமக்கு எதுக்கு வீடு? யாருமே இல்லைன்னா நாம் என்ன பண்ணலாம்? சந்தோஷமாக இப்படி ஊரில் நடந்து போகலாமே. இந்த பெரிய பெரிய கட்டடங்களை, இந்த பெரிய பஸ்ஸுங்களை, இந்த பெரிய மரங்களை பார்த்துக்கிட்டு இந்த பீச்சிலே இருக்கலாமே அப்படின்ற ஒரு நினப்போட இவ கடற்கரையை நோக்கி போய்கிட்டே இருக்கிறவ சிட்டி, மிகப்பெரிய ஒரு அடர்த்தியான ஒரு நகரம். அந்த நகரத்து சாலையில் இந்த சிறுமியால் போக முடியுமா? என்ன தெரியும்? இப்போதான் 5 வயசு சிறுமி, 1வது படிக்கிறாள். அவளுக்கு தேவையான அந்த சுதந்திர காற்றை தேடி போய்கிட்டே இருக்கிறா. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது கொஞ்ச தூரம் போகிறா. ஒரு மாடு வருது. அந்த மாட்டுக்கு பயந்து நிற்கிறா, ஒதுங்குறா, விலகி மறுபடியும் போகிறா. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் கற்பகம் நடக்கலை, நிற்கலை, மூச்சு விடலை, சிந்திக்கலை, பேசலை, எதுவுமே பண்ணல. அந்த பக்கம் சாலையில் ஊரே கூடியிருக்கு. ஒரு லாரியில் அடிபட்டு அவ சாலையிலே இறந்துட்டா. இந்த பிள்ளை சாலையிலே இறந்துட்டா. இது நிச்சயமாக ஒரு 5 வயசு பிள்ளை, ஒன்றும் தெரியாதவ, ஒரு சுதந்திரமான ஒரு காற்றுக்கு ஆசைப்பட்டு சாலையில் இறந்து கிடக்குறான். ஆனால் நம்மளுடைய ஆசிரியர் அவள் இறந்துட்டான்னு மட்டும் சொல்லலை. அவள் விரும்பின அந்த காற்று, அந்த காற்றோட கலந்துட்டா. இன்னைக்கு காற்றோட காற்றாயிட்டா. அவளுக்கு தேவையான சுத்தமான காற்று இனிமேட்டு கிடைக்கும். இந்த நெருக்கம், இந்த இறுக்கம், இந்த புழுக்கம் அனைத்துல இருந்தும் இன்னைக்கு சுதந்திரமாயிட்டா. நாம் இந்த கதையை கேட்கும்போது ஏதோ எந்த காலத்துலேயோ நடந்ததுன்னு நினைப்போம். இன்றைக்கும் பல பெரிய பெரிய நகரங்களில் அந்த சிறு சிறு புறா கூண்டு மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், ஏழைகள், வெளிநாட்டுக்கு போனவங்க, அங்கே வாழக்கூடிய நிலைமைகள், இதெல்லாம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கும் இந்த சரியான காற்றோட்டம் வசதி இல்லாத இடத்துல இந்த ஒரு இறுக்கத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் 5 வயசுலேயே கற்பகத்துக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஒரு சோகமான விடுதலையாக இருந்தாலும் அவள் காற்றோடு கலக்கக்கூடிய ஒரு விடுதலை தான் அது.